வணக்கம் மதுமிதாவின் காற்றுவெளி நேயர்களே. எழுத்தாளர் லா.ச. ராமாமிர்தம் அவர்கள் எழுதிய நாவல் கேரளத்தில் எங்கோ. வாசிப்பவர் மதுமிதா. அத்தியாயம் 8. சென்னை. வண்டி செங்கோட்டை வந்ததும் பூமி சமவெளியாக வியாபித்து அதன் மேல் வானத்தின் கவியல் கண்டதும் எனக்கு என்னவோ மலைகள் வைத்த சிறையினின்று விடுபட்டார் போன்றதொரு வெளிச்சம். 5 வருடங்களுக்கு பின்னல்லவா வருகிறேன். இந்த திடீர் மாறுதல் கண்டு உர்ஸ் குழந்தை போல் கொக்கரிப்பாள் என்று எதிர்பார்த்ததற்கு அவளிடம் அதுபோல் எதிர்ச்செயல் ஏதும் தென்படவில்லை. தன் உணர்ச்சிகளை சீசாவில் அடைத்து கொண்டிருந்தாளோ அல்லது பாதிப்பே ஏதும் இல்லையோ? உர்ஸ் எமத்தீனி தின்கிறாள். கருணாகரன் கொடுத்த பார்சலை அவள்தான் காலி பண்ணினாள். கணிசமாக ஒரு மிக்சர் பொட்டலம், ஒரு பெரிய ரொட்டி. பிறகு புனலூரில் மதியம் சாப்பாடு. இப்போ பிற்பகல் சிற்றுண்டிக்கு தயாராகிவிட்டாள். அவளை கரித்து என்ன பயன்? என் வயதில் சிறுசுகளுடன் போட்டி போட முடியுமா? சென்னை சேர்ந்த பின் அது வீடோ ஓட்டலோ எதுவாயினும் சரி, மாற்றி மாற்றி ஒரு வாரத்துக்கு வெட்டணும். அடை, சேவை, மோர்கூழ், அரிசி உப்புமா, குழம்பு மாவு உப்புமா. சே, மானம் போக நாக்கு இப்படியா செத்து போகணும்? எங்கே செத்துப்போச்சு? உடல் செத்தாலும் ருசிகள் சாகா. எனக்கும் குழந்தைகளுக்கும் இதுவே ஒரு சச்சரவு. அப்பா வேலையிலிருந்து ஓய்வு வாங்கிட்டு வீட்டோடு அடைஞ்சாலும் அடைஞ்சா எப்பவும் தீனிதானா ஸ்மரணை. இன்னைக்கு என்ன சமையல், அடுத்து என்ன டிஃபன்? சாப்பிட்ட வாய்க்கு நொறுக்கு தீனி, முறுக்கு, கிறுக்கு, சீடை, தட்டை. சே, படுபோர். என்னை சொல்றான்கள், இவன்கள் குறைத்து தின்கிறான்களா? இஷ்டப்படி சுற்றிவிட்டு வெளியே தின்பது போதாமல் வேலையில்லா வேளையில் திரும்ப வந்து என் வீதம் எங்கே என்று சட்டம் பேசி தட்டு தட்டாக காலி பண்ணுவது அவர்களுக்கும் தெரிவதில்லை. அவர்கள் அம்மைக்கும் தெரியவில்லை. போதும் போதாதற்கு ஜமா சேர்த்து கொண்டு வந்து மாத கடைசியில் ஒன்று இருக்கும், ஒன்று இருக்காது. நான் என்ன இப்போ மாத சம்பளக்காரனா? ஒழுங்காய் தவறாத வருமானத்துக்கு. இவர்கள் அடுக்குள் நிலவரம் தெரியாமல் அல்லது அது பற்றி அக்கறையே இல்லாமல் அதை கொண்டு வா இதை கொண்டு வா என்று அட்டகாசம் பண்ணுகையில் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் பொறுமியபடி எத்தனை முறை என் அறையில் சிறையிருந்திருப்பேன். இருக்க முடியும். என் வீட்டில் நானே செல்லா காசாக மாறிக்கொண்டிருக்கும் உறுத்தல் தாங்கக்கூடியதாக இல்லை. இவர்கள் இனிமேல் தலையெடுத்து 4 காசு தன்னதென்று சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டால் இவர்களையும் கட்டிப்பிடிக்க முடியாது, இவர்கள் தாயாரையும் கட்டிப்பிடிக்க முடியாது. சிறுசுகள் கொஞ்சம் அப்படியும் இப்படியுமாகத்தான் இருக்கும். நாம தான் விட்டு கொடுத்துண்டு போனோம். சிறுசுகளாக நாங்கள் இருந்தபோது இப்படியா இருந்தோம்? இப்போ இவர்களை என்ன காலை கட்டி போட்டு வைத்திருக்கிறது? என்ன தட்டு கெட்டு போகிறது? உங்கள் காலம் வேறு, இந்த காலம் வேறு. உங்கள் அம்மா உங்களை தன் முண்டானையில் முடிச்சு போட்டு வச்சிருந்த மாதிரி இப்போ முடியுமா? பெண்கள் எவ்வளவு யதார்த்தவாதிகள்! அந்தந்த நிலைமையின் வார்ப்பிடத்தில் அதற்கேற்றபடி அளவாகி விடுகிறார்கள். அந்த சுலபம் ஏன் நம்மிடத்தில் இல்லை? இந்த உதவாக்கரை யோசனை அதன் பல்வேறு ரூபங்களில் என்னை முற்றுகையிட்டு கொண்டு இருக்கையிலேயே மதுரை எப்போது வந்தது? வண்டியை தள்ளியபடி தலைமேல் கூடைகளிலும் தோள்மேல் தட்டுகளிலும் சரக்குகளின் அரைக்கூவலின் இரைச்சல்களின் இடையே உர்சின் குரல் என்னை தேடி வந்தது. நான் குத்துக்கல்லாய் எதிரே உட்கார்ந்திருக்கிறேன். ஊனு என்னவாச்சு? ஊனா? உனக்கு எப்படி பசிக்கலாம்? பசிக்க என்ன நியாயம் இருக்கு? உலகத்திலேயே பெரிய ஜோக்கை கேட்டாற்போல் உர்ஸ் கை கொட்டி சிரித்தாள். இவளுடைய வேங்கை புலி சாப்பாடு கண்டு இவளை பிடிக்கவில்லை. ஒருவர் மேல் பிடித்தம் தோன்றுவதற்கும் விடுவதற்கும் இடைக்கோடு இவ்வளவு மெலிந்த இளையா? அல்ல, இதுவும் என் வயதின் கோளாறா? மதுரம் அப்பவே சொல்வாள், கொட்டடா குடையடான்னு இருந்த இடத்தை விட்டு நகராமல் கண்ணை உருட்டி உருட்டி பார்த்துண்டு யார் யார் என்னென்ன செய்யறான்னு கவனிக்கிறதே உங்களுக்கு தொழிலா போச்சு. காலை மாலை காலார ஹாய நடந்துட்டு வர்றது தானே. எதையுமே இப்படி காவல் காத்தா எதுவுமே தாங்காது. மதுரத்தின் இடிசொல் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதனால் மூழும் கோபம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவள் சொல்வதில் உண்மை இருக்குமோ? இந்த வயதுக்கே குற்றம் கண்டுபிடிக்கும் சுபாவம் வந்துவிடுமோ? பிறகுதான் ஆவதுதான் என்ன? ஊர் திரும்புகையிலே கூடவே குழப்பங்கள் எதிர்கொள்கின்றன. 5 வருடங்கள் விடுபட்ட மாதிரி இருந்தேன். ஆனால் மாதிரிதான் போலும். ஜன்னல் வழி
பனி சில்லென்று மோதிற்று. போர்வை கடியில் உடல் வெடவெடத்தது. எழுந்து கண்ணாடி கதவை இறக்குகிறேன். கூடவே நிலா துணை வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு குளிர் கிடையாதா? வானத்தை, மேகத்தை, நட்சத்திர கூட்டங்களிடையே என்ன லகுவாய் அலட்சியமாக சவாரி செய்கிறது, சிரிக்கிறது. என் சஞ்சலத்துக்கு சந்திரனே சாட்சி. எதிர்பெஞ்சில் ஊர்ஸ் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறாள். சுருண்டு படுத்துக்கொண்டு நேர்த்தியான விலங்கு. நானும் கண்ணயர்ந்திருக்க வேண்டும். செங்கல்பட்டு, செங்கல்பட்டு. பிளாட்பாரத்தில் போர்ட்டர்களின் அறை கூவலில் விழித்து கொண்டேன். பொலபொலவென பொழுது புலர்ந்திருந்தது. அப்புறம் தூக்கம் வரவில்லை. ஜன்னலுக்கு வெளியே வண்டியின் இரு மருங்கிலும் பனி நீலம் அடர்ந்து குமைந்து புகைந்து புழுங்கிற்று. சூரியன் உதித்த பின்னரும் ஆங்காங்கே புல்தரைகளில் குளம், குட்டை, ஏரி ஜலம் விளிம்பில், குன்றுகளின் சரிவில் தொங்கும் மூடு பனித்திட்டுகளினூடே வெயிலின் கிரணங்கள் தூளங்கட்டி வான மாளிகையை ஒளித்தூண்களால் தாங்கும் விந்தையை நான் கண்கொட்டா வியப்பில் அதிசயித்து கொண்டிருக்கையிலேயே வண்டி தொடர் அவுட்டரை தாண்டி லயன் மாறி கம்பீரமான கிழட்டு நடையில் 3வது பிளாட்பாரத்துள் நுழைந்து கொண்டிருந்தது. எந்த ரயில்வே ஸ்டேஷனிலும், அதிலும் எழும்பூரில் கேட்கவே வேண்டாம். ஒரு வண்டி புறப்படும் முன்னோ அல்ல வந்து அடைந்த உடனோ காணும் அந்த முகூர்த்த பரபரப்பை வெறுமனே பார்த்து கொண்டிருப்பதிலேயே ஒரு அலாதி பரபரப்பு. கூட்டிலிருந்து விழுந்துவிட்ட குருவி குஞ்சை எடுத்து கொண்டார் போல உள்ளங்கை மேல் உள்ளங்கை பொத்தி தன்னுள் தன்னை இறுக்கி பிடித்து கொண்டு வழி தப்பிவிட்டார் போல லேசான திக் பிரமையில் வண்டித்தொடரின் வேகத்துக்கு ஏற்ப எங்களை தேடும் பிரயாசையில் அப்படியும் இப்படியுமாக தலையசைப்புடன் வண்டி நின்று இறங்கி அவள் நகர ஆரம்பிக்கும் முன் நாங்கள்தான் அவளை முதலில் அடைந்தோம். நான் என் கைப்பையுடன், உர்ஸ் தன் பெட்டியுடன். மது ரயில் பெட்டிகளின் ஜன்னல்களையே எனக்காக துருவிக்கொண்டிருந்த நாட்டம். திடுக்கிட்டு திரும்பி நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் நேர்முகமானதும் கோடுகள் அழிந்து அந்த தரிசனம் அனுபவபூர்வமின்றி வார்த்தையில் விண்டிடல் அல்ல. அந்த முயற்சியில் கூட ஒரு அபச்சாரமோ என்னவோ. எனக்கென்னவோ அப்போ அப்படி தோன்றிற்று. பிரிந்தும் கூடியும், கூடியும் பிரிந்தும், சண்டை போட்டுக்கொண்டும் சமாதானமாகியும் மானங்கெட்டும் எப்படியேனும் எதற்காக வாழ்கிறோம் என்கிற கேள்விக்கு ஒரு துள்ளு மீன் பதில். ஆனால் அந்த மீன் துள்ளு நேரத்துக்குத்தான் அந்த விளக்கம், அந்த வெளிச்சம் முழுக்க புரியும் முன் அது புரிவதற்கும் இல்லை. மீன் கடலுக்குள் புகுந்தாச்சு. அந்த தருணத்தில் எழும்பூர் சந்திப்பின் அந்த நெரிசலில் என் கணக்கில் நாங்கள் இருவர் மட்டும்தான். ஒருவருக்கு மற்றவர். மதுரம், உன்னிடம் இன்னும் மேஜிக் இருக்கு. அவள் கண்கள் விரிந்தன. முகம் ஒளி கண்டது. என்னென்னவோ இதுவரை நான் பட்டதெல்லாம் வீண் பயம் என தெரிந்ததும் எவ்வளவு பெரிய சுமையிறக்கம். என்ன, நீயே வந்திருக்க? ஓ, பிள்ளைகளெல்லாம் என்னவானார்கள்? அவள் பிஸி. புன்னகை புரிந்தாள். ஓ, மறந்தேனே மதுரம், இது உர்ஸ். இவர்கள் வீட்டில்தான் நான் குடியிருக்கிறேன். உர்ஸ், இது மதுரம். இது யாருன்னு நான் சொல்ல தேவையில்லை. கையில் பெட்டி பிடியை மாட்டிக்கொண்டபடியே உர்ஸ் கை கூப்பினாள். மதுரம் அவளை அப்படியே ஒரு கையால் அணைத்து கொண்டாள். சரி, போவோமா? நடந்து வெளிவருகையில் ஓரக்கண்ணால் கவனிக்கிறேன். அவள் எங்களை நடத்தி சென்றது டாக்ஸிக்கு அல்ல, கார். குட்டிதான், ஆனால் தனி கார். மதுரம் என்னை பார்த்து வெற்றி புன்னகை புரிந்தாள். அதான் அவளுடைய சஸ்பென்ஸ். பெற்றவள் பெருமை இருக்க வேண்டியது தானே. டிரைவர் எனக்கு சல்யூட் அடித்தான். சீருடையில் இருக்கிறான். 3 பேரும் பின்னால் நெருக்கி பிடித்து உட்கார்ந்து கொண்டோம். சியாமா பரமபத படத்தில் பெரிய ஏணியில் ஏறிவிட்டான். ஏற்கனவே எனக்கு சவால் விட்டிருக்கிறான். நான் இந்த வீட்டு சகாப்தத்தையே மாற்றி அமைப்பேன் என்று. சியமன் சித்திரை வாக்கில் ஜெர்மனிக்கு போவான் போலிருக்கு. அவன் ஆஃபீஸில் அனுப்புறா. சியமந்தா? நான் புரியாமல் விழித்தேன். அவள் கன்னம் சிவப்பேறிற்று. அதான் நம்ம சியாமாதான். ஓஹோ, சகாப்தம் பேரிலும் நடக்கிறா போலிருக்கு. சாதா சாமிநாதன் நான் இங்கிருக்கும் போதே சாமாவாகி ஷியாமாக மாறி இப்போ சியமந்துக்கு கல்யாணம் கூடும் போல இருக்கு.
இப்போ எனக்கு வண்டி எங்கு திரும்பிற்று என்று கூட தெரியவில்லை. ஏதோ ஒரு பாலத்தை கடந்து கொண்டிருந்தோம். அடியில் வெள்ளம் வேகமாய் பாய்ந்து கொண்டிருந்தது. அப்போ உனக்கு உடம்புக்கு ஒன்றுமில்லையா? கல்யாணத்துக்கு என்னை வரவழைக்க உன் உடம்பு ஒரு சூழ்ச்சியா? அப்போ எனக்கு உடம்புக்கு ஏதேனும் இருக்கணும்னு ஆசைப்படுகிறீர்களா? அப்போ உனக்கு உடம்புக்கு ஒன்றுமில்லையா? அவள் கை என்மேல் தங்கி அமர்த்திற்று. எனக்கு குரல் தடித்ததும் உர்ஸ் ஜன்னலுக்கு வெளியே கவனமானாள். இத்தனை நாள் கழித்தும் ரயில்வே ஸ்டேஷனிலிருந்தே நம் குஸ்தி தொடங்கணுமா? நம் வாழ்க்கையே தர்க்கத்தின் தொடர்கதையாக ஆகிவிட்டதே. அதைத்தான் நானும் கேட்கிறேன். அது என் தலையெழுத்தா? உன் தலையெழுத்தல்ல, உன் தராசின் தடுமாற்றம். என்னவோ புரியாமல் உங்கள் பாஷையில் பேசுங்கோ. என் சிரிப்பு புகைந்தது. உனக்கா புரியாது மது? நீ கொஞ்சம் கூட மாறவில்லை. ஏன்? நீங்கள் உங்கள் பிள்ளை கல்யாணத்துக்கு வரமாட்டீர்களா? வரக்கூடாதா? இப்போ எனக்கென்ன தெரியும்? அப்படியே உண்மையை சொல்லி என்ன அழைத்து பார்க்கிறது தானே. அவள் தன் தலைமேல் கை வைத்து கொண்டாள். இல்லை, சத்தியமா எனக்கு உடம்பு சரியில்லை. அவள் கண்கள் துளும்பின. நான் அடங்கி போனேன். அத்தியாயம் 8 முடிவடைந்தது. அத்தியாயம் 9 சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.